வணக்கம். இன்றைக்கு லெசனில் நாங்கள் பார்க்க போகிறோம் கர்ச்சோஃப்ஸ் வோல்டேஜ் லோ அப்படின்னா என்னன்னு சொல்லி. அதில் எங்களுக்கு ஒரு சர்க்கிட் ஒன்றுக்கு ஊடாக போகிற கரண்ட்டோட அளவு, அதாவது மின்னோட்டத்தோட அளவு, மற்றது ஒரு குறிப்பிட்ட சர்க்கிட்டில் ஒரு இடத்துக்கு இடையில் இருக்கிற மின்னழுத்த வேறுபாடு, மற்றது சர்க்கிட் ஒன்றில் இருக்கிற தடை, அதுகள் தொடர்பான ஒரு கனெக்ஷன் ஒன்று தான் இந்த கர்ச்சோஃப்ஸ் வோல்டேஜ் லோவில் எங்களுக்கு சொல்லப்படுது. உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுமா இருந்தால், இவ்விடத்தில் ஒரு சர்க்கிட் பொருள் ஒன்று இருக்குதுன்னு சொல்லுவோமா இருந்தால், அந்த இடத்துல இடது பக்கம் இருக்கிற மின் அழுத்தம், அதில் அளவு V1 அப்படியா இருக்குமா இருந்தால், இந்த இடத்துல இருக்கிற மின் அழுத்தம் V2 இருக்குமா இருந்தால், அந்த ரெண்டு மின்னழுத்தங்களுக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம், அதாவது வேறுபாட்டுக்கு தான் நாங்கள் மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ரெண்டு இடத்துக்கு இடையில் மின்னழுத்த வேறுபாடு இருக்கிற நேரத்தில் தான் அந்த இடத்துக்கு ஊடாக மின்னோட்டம், அதாவது கரண்ட் ஓடப்போகுது அப்படின்னு கர்ச்சோஃப்ஸ் வோல்டேஜ் லோ சொல்லுது. மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னு என்னென்னு சொன்னால், V1 V2 அது ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம். உதாரணத்துக்கு அலகுகளை பற்றி கதைக்காமல் சும்மா ஒரு நம்பர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இதை விளங்கிக்கொள்ள ட்ரை பண்ணுவோமா இருந்தால், இதில் மின்னழுத்தம் இடத்துல V1 அப்படின்றது 10 அப்படின்ற ஒரு அளவாக இருக்குமா இருந்தால், இடத்துல இருக்கிற மின்னழுத்தம் 5 அப்படின்னு இருக்குமா இருந்தால், 10க்கும் 5க்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம் 5. அப்போ 5 அப்படின்ற மின்னழுத்த வேறுபாடை யூஸ் பண்ணி இந்த வயருக்கு ஊடாக, இந்த கனெக்ஷனுக்கு ஊடாக கரண்ட் ஓடப்போகுது, அதாவது மின்னோட்டம் ஓடப்போகுது. இதை நாங்கள் ஒரு சிம்பிளான ஒரு தண்ணி டேங்க் ரெண்டை கம்பேர் பண்ணி இதை நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள முடியும். பார்த்தோமா இருந்தால், இடது பக்கத்தில் ஒரு பெரிய தடாகம் இல்லாட்டி ஒரு தண்ணி டேங்க், வாட்டர் டேங்க் ஒன்று இருக்குதுன்னு நினச்சி கொள்வோமா இருந்தால், அதை ஒரு சின்ன டியூப் ஒன்று கூடாக, ஒரு பட்டை ஒன்று கூடாக கனெக்ட் பண்ணி, இல்லாட்டி குழாய் ஒன்று கூடாக கனெக்ட் பண்ணி, வலது பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பெரிய நீர் தடாகம் ஒன்றோட டேங்கோட கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இமேஜின் பண்ணுவோமா இருந்தால், இதில் இருக்கிற தண்ணி டேங்கோட அளவு V1, தண்ணியோட அளவு V1, அதாவது மின் அழுத்தத்தோட அளவு V1. இதை நாங்கள் கனெக்ட் பண்ணுற நேரத்தில் எங்களுக்கு தெரியும், இதில் இந்த இந்த திசையில் இடது பக்கத்துலேருந்து வலது பக்கத்துக்கு திசைக்கு தண்ணி ஓட போகுதுண்ணா. இப்போ ஒரு குறிப்பிட்ட வேகமும் அந்த தண்ணிக்கு இருக்க போகுது. ஸோ நாங்கள் இந்த தண்ணி ஓடுற நேரத்தில் இது ரொம்ப பெரிய நீர் தடாகம் இல்லாட்டி இந்த டேங்க் வந்து ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி நாங்கள் இமேஜின் பண்ணுவோமா இருந்தால், அந்த தண்ணி ஓடுற நேரத்தில் இந்த தண்ணியோட அளவு கூடி குறைய போகிறது இல்லை அப்படின்னு நாங்கள் கெஸ் பண்ணலாம். ஒரு சின்ன டைம் ஒன்றுக்குள்ளுக்கு நாங்கள் இந்த கணிப்புகளை செய்வோமா இருந்தால், அந்த குறிப்பிட்ட சின்ன டைம் ஒன்றுக்குள்ளுக்கு இந்த தண்ணியோட அளவு மாறப்போகுது இல்லைன்னு நாங்கள் சும்மா இப்போதைக்கு நினச்சிக்கொள்ளலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் இந்த தண்ணி ஓடப்போகுதுண்ணா. ஸோ இப்போ தண்ணிக்கு பதிலாக இடது பக்கத்தில் நேர் மின் அழுத்தங்கள் இருக்குதுன்னு சொல்லி நினைப்பமா இருந்தால், நேர் ஏற்றங்கள், மன்னிக்கவும், நேர் மின்னழுத்தம் இல்லை, நேர் ஏற்றங்கள் இடது பக்கத்தில் நிறைஞ்சிருக்குமா இருந்தால், அதே மாதிரி வலது பக்கத்தில் தண்ணிக்கு பதிலாக நேர் ஏற்றங்கள் நிறைந்த ஒரு தண்ணி தடாகம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சிக்கொள்வோமா இருந்தால், தண்ணி ஓடுற மாதிரியே ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் இந்த நேர் மின்னேற்றங்கள் இடது பக்கத்தில் இருக்கிற டேங்க்லேருந்து வலது பக்கத்தில் இருக்கிற டேங்கை நோக்கி ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் இந்த ஏற்றங்கள் பயணிக்க போகுது. ஸோ அப்படி ஒரு நேர் மின்னேற்றங்கள் பயணிக்கிற திசை, மற்றது எவ்வளவு நேரேற்றங்கள் பயணிக்குது அப்படின்றத வச்சு நாங்கள் இந்த குழாய் ஒன்றுக்களாக போகிற நேர் ஏற்றங்களோட திசையையும் அளவையும் வைத்து ஒரு மின்னோட்டம் ஓடுதுன்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். அதே இதை நாங்கள் மறையேற்றங்களை வைத்து கூட கொஞ்சம் விளங்கிக்கொள்ள ட்ரை பண்ணலாம். இடது பக்கத்தில் இருக்கிற மறையேற்றங்கள் வலது பக்கத்தில் இருக்கிற மறையேற்றங்களை நோக்கிற நேரத்தில் இந்த மின்னோட்டத்தை நாங்கள் இது ரெண்டையும் சேர்த்து ஒரு கூட்டுத்தொகையாகத்தான் கணிக்க போகிறோம். ஸோ ஆனால் பேசிக்காக இதை விளங்கி கொள்றதுக்கு நாங்கள் அந்தளவு டீட்டெயிலுக்குள்ளே போக போகிறது இல்லை. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இதை பற்றி நீங்கள் நிறைய தேடி பார்க்கலாம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு பேட்டரி ஒன்று எடுத்துக்கொள்வோமா இருந்தால், எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சாதாரணமான ஒரு பேட்டரி எடுத்துக்கொள்வோமா இருந்தால் ப்ளஸ் மைனஸ் நேர் மறைன்னு சொல்லி 2 முனைகள் இருக்குது பேட்டரிக்கு. அப்போ அதில் பார்த்தமா இருந்தால் பேட்டரி வந்து உண்மைக்கும் 2 பிரிவாக இப்படி பிரிக்கப்பட்டிருக்கும். ஒரு பக்கத்தில் நேரேற்றங்கள் நிறைந்திருக்கும், ஒரு பக்கத்தில் மறையேற்றங்கள் நிறைந்திருக்கும். அப்போ இதை நாங்கள் ஒரு வயர் ஒன்றை யூஸ் பண்ணி ஒரு பல்ப் ஒன்றோட இல்லாட்டி ஏதாவது LED ஒன்றோட கனெக்ட் பண்ணுற நேரத்தில் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், இப்போ நான் முதல்ல டேங்க் யூஸ் பண்ணி, தண்ணி டேங்கை யூஸ் பண்ணி விளங்கப்படுத்தின மாதிரியே பேட்டரியில் நேரேற்றங்கள் நிறைந்திருக்கிற இடத்துலேருந்து வயர் ஒன்று கூடாக மறையேற்றங்களை நோக்கி நேரேற்றங்கள் பயணிக்க போகுது. ஸோ அந்த நேரத்தில் அந்த திசையில் குறிப்பிட்ட ஒரு மின்னோட்டம் ஓடப்போகுதுன்னு சொல்லி நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம்.
இப்போ பார்ப்போமா இருந்தால் நாங்கள் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ண வாட்டர் டேங்க் ரெண்டுடையும் தண்ணீர் அளவு சமனாக இருக்குமா இருந்தால், இப்போ நாங்கள் முதல்ல பார்த்தோம் ரொம்ப குறைவாக இருந்துச்சு வலது பக்கத்தில் இருக்குது. இப்போ பார்த்தோம்னு சொன்னால் ரெண்டுமே சமனாக இருக்குமா இருந்தால் எங்களுக்கு தெரியும் தண்ணி ஓடாது தானே. இதில் இருக்கிற டியூப் இந்த குழாய் கூடாக மின்னோட்டம் ஒன்று ஓட போகிறது இல்லை, தண்ணி ஓட போகிறது இல்லை தண்ணி டேங்கை யோசிச்ச மாதிரி இருந்தால். அப்போ அந்த நேரத்தில் எங்களுக்கு தெரியும் மின்னழுத்த வேறுபாடு ஒன்று இல்லை, V1ம் V2ம் சமனாக இருக்குமா இருந்தால் இடத்துல ரெண்டுக்கும் இருக்க வித்தியாசம் 0. ஏன்னா V1லேருந்து V2 சமனான அளவு 10 10 அப்படின்னு சமனான அளவு இருக்குமா இருந்தால் அது ரெண்டுக்கும் இடையில் இருக்க வித்தியாசம் 0ன்றனால மின்னோட்டம் வந்து ஓட போகிறது இல்லை. அந்த நேரத்தில் நாங்கள் மின்னோட்டம் 0 ஆம்பியர்கள் அப்படின்னு சொல்லுவோம். மின்னோட்டத்தில் அளக்கிற அலகு ஆம்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராக்டிக்கலாக நாங்கள் பார்க்குற நேரத்தில் மழை பெய்கிற மாதிரி இருக்கிற சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு தெரியும் முகில்களில் இருந்து மின்னல் அடிக்கும். ஏன்னா அப்போ அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா இருந்தால் முகில்களில் இருக்கிற மறையேற்றங்கள், மற்றது எங்களோட நிலத்தில் பூமியில் இருக்கிற நேரேற்றங்கள், அதில் நேரேற்றங்களில் இருந்து மறையேற்றத்தை நோக்கி ஒரு மின்னோட்டம் பாயப்போகுது. அதைத்தான் நாங்கள் மின்னல் அப்படின்னு சொல்லி நார்மலாக எல்லாருக்கும் தெரியும். அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் மேலே இருக்கிற V1 அப்படின்ற மின் அழுத்தத்துக்கும் பூமியில் இருக்கிற V2 அப்படின்ற மின் அழுத்தத்துக்கும் இடையில் இருக்கிற ஒரு வேறுபாடு காரணமாக வளிமண்டலத்துக்கு ஊடாக ஒரு மின்னோட்டம் ஓடப்போகுது. அப்போ சாதாரணமாக ஒரு வளிமண்டலத்துக்கு இருக்கிற ஒரு தடை அளவு ஒன்று இருக்குது, தடையிட அளவு ஒன்று இருக்குது. ஆனால் அந்த தடையிட அளவு ரொம்ப பெருசு, அதனால தான் அடிக்கடி மின்னல் அடிக்கிறது இல்லை. அந்த தடையை தாண்டக்கூடிய அளவு ஒரு மின்னழுத்த வேறுபாடு வார சந்தர்ப்பத்தில் தான் எங்களுக்கு மின்னல் அடிக்க போகுது. மின்னோட்டம் ஒன்று ஓடுறதுக்கு ரொம்பவே இலகுவான ஒரு பாதையை தான் அது செலக்ட் பண்ணிக்கொள்ளும். அப்போ தடை குறைவாக ஏதாவது இடத்துல கிடைக்குமா இருந்தால் அந்த திசையில் மின்னோட்டம் ஓடப்போகுது, அந்த மீடியமை யூஸ் பண்ணி மின்னோட்டம் ஓடப்போகுது. அதனால தான் மழை பெய்கிற நேரத்தில் மின்னல் அடிக்கிற நேரத்தில் வெளியில் போக வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னால் வளிமண்டலத்தில் இருக்கிற தடையிட அளவை விட எங்களோட உடம்புட தடையிட அளவு ரொம்பவே குறைவாக இருக்க போகுது. அப்போ இந்த மின்னோட்டம் ஓடுறதுக்கு பூமியிலேருந்து முகிலை நோக்கி மின்னோட்டம் ஓடுறதுக்கு வளிமண்டலத்தில் இருக்கிற தடையை விட எங்களோட உடம்புக்கு ஊடாக இந்த மின்னோட்டம் ஓடுறது ரொம்பவே இலகுவாக இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் எங்களுக்கு மேலேயும் மின்னல் அடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கூட. ஓகே, இதை நாங்கள் இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண பார்ப்போம். 2 சந்தர்ப்பம் இதில் வரைஞ்சி காட்டப்பட்டிருக்குது. முதலாவது மேலே இருக்கிற சந்தர்ப்பத்தை எடுத்து பார்ப்பீங்களா இருந்தால் இடது பக்கத்தில் இருக்கிற வாட்டர் டேங்க்கில் இருந்து வலது பக்கத்தில் இருக்கிற வாட்டர் டேங்கை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மெல்லிய குழாய் ஒன்றை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 2வது படத்தில் காட்டியிருக்கிறது அதே அளவு தண்ணி இருக்கிற சந்தர்ப்பத்தில் 2 டேங்கையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பெரிய சைஸான குழாய் ஒன்றை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு தெரியும் கொஞ்சம் பெருசாக குழாய் கனெக்ட் பண்ணுற நேரத்தில் இலகுவாக தண்ணி அது கூட பயணிக்க போகுது, ஏன்னா ரொம்ப வேகமாக போகும். கர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லோ எங்களுக்கு வேலைன்னா பார்த்தோம் V = IR, IRன்ற பெருக்கத்துக்கு சமன் அப்படின்னு பார்த்தோம். அப்போ எங்களுக்கு தெரியும் I2 அப்படின்ற 2வது சந்தர்ப்பத்தில் மின்னோட்டம் முதலாவது சந்தர்ப்பத்தில் இருக்கிற மின்னோட்டத்தை விட பெரிதாக இருக்க போகுது. அதுக்கு ரீசன் வந்து அதை நாங்கள் இப்படி பிரித்து பார்ப்போமா இருந்தால் ஒரே அளவான தண்ணி மின்னழுத்த வேறுபாட்டை மின்னோட்டத்திட அளவால் பிரிப்பமாக இருந்தால் எங்களுக்கு தெரியுது R1 அப்படின்ற இந்த குழாயால் காட்டப்படுற தடையிட அளவு ரொம்பவே பெருசாக இருக்குது. அதாவது இதில் குழாய் சின்னதாக தடை கூடவாக இருக்க போகுது. அதாவது நீரோட்டம் ஓடுறதுக்கு எதிராக உருவாக்கப்படுற தடை ரொம்பவே பெருசாக இருக்க போகுது. இப்போ அதே மாதிரி கரண்ட் ஒன்று ஓடுற நேரத்துக்கு மின்னோட்டம் ஒன்று ஓடுற நேரத்துக்கு ரொம்பவே பெரிய தடையாக இருக்க போகுது. அப்போ தடை கூடுற நேரத்துக்கு எங்களுக்கு தெரியும் தடை பெருசாக இருக்கிற நேரத்தில், அதாவது R1 அப்படின்றது ரொம்ப பெருசுன்னு எங்களுக்கு தெரியும் R2வை விட. அந்த சந்தர்ப்பத்தில் I1 வந்து சின்னதாக இருக்க போகுது. இதை நாங்கள் விளங்கி கொள்கிறதுக்கு நம்பர்ஸ் யூஸ் பண்ணி இலகுவாக விளங்கி கொள்ள பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு இடது பக்கத்தில் இருக்கிற V1க்கு 20 வோல்ட் அளவு மின்னழுத்தம் இருக்குதுன்னு சொல்லி யோசிப்போமா இருந்தால் வலது பக்கத்தில் இருக்கிற வாட்டர் டேங்க்கில், அதாவது வலது பக்கத்தில் இருக்கிற மின்னழுத்தம் 10 வோல்ட் அப்படின்னு சொல்லி யோசிப்போமா இருந்தால் அது ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம் 10 வோல்ட்டாக இருக்க போகுது. இப்போ இந்த நேரத்தில் எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, எங்களுக்கு தெரியும் இதில் எவ்வளோ வேகமாக தண்ணி ஓடுதுன்னு எங்களுக்கு பார்க்க தெரியும் தானே. அதே மாதிரி ஏதாவது ஒரு மெத்தடில் அளக்கப்பட்டு எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதில் இப்போ ஓடுற மின்னோட்டத்தில் அளவு எங்களுக்கு தந்திருக்கிறாங்க. அதில் I1 அப்படின்ற மின்னோட்டம் இந்த முதலாவது சந்தர்ப்பத்தில் ஓடுற மின்னோட்டம் 5 ஆம்பியராகவும் 2வது சந்தர்ப்பத்தில் ஓடுற மின்னோட்டத்தில் அளவு 10 ஆம்பியராகவும் கொடுத்துருக்குறாங்களா இருந்தால் எங்களுக்கு தெரியும் கர்ச்சாஃப் வோல்டேஜ் லோவை யூஸ் பண்ணுவோமா இருந்தால் இது முதலாவது சந்தர்ப்பத்தில் காட்டப்படுற R1 அப்படின்ற வேல்யூவை கம்ப்யூட் பண்ணுறதுக்கு
R1 சமன் V1 V2, அதாவது மின்னழுத்த வேறுபாட்டை மின்னோட்டத்தோட அளவால் பிரிக்க போகிறோம். எங்களுக்கு தெரியும் மின்னழுத்த வேறுபாடு 10 வோல்ட் அப்படின்னு சொல்லி, மின்னோட்டத்தோட அளவு 5 ஆம்பியர்னு எங்களுக்கு தெரியும். இப்போ 10 5ஆல் பிரித்தா 2. ஆனால் வோல்ட் ஆம்பியர்னு 2 அலகுகள் இருக்குது. ஆனால் வோல்ட் ஆம்பியரால் பிரிக்கிற நேரத்தில் புதிய அலகு கொண்டு அறிமுகப்படுத்துகிறாங்க. அதை எழுதுறது ஒமேகா அப்படின்ற ஒரு குறியீட்டை யூஸ் பண்ணி அதை நாங்கள் ஓம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ எங்களுக்கு R1 அப்படின்றது 2 ஓம்னு சொல்லி ஆன்சர் கிடைக்குது. அதே மாதிரி விளங்கப்படுத்தின மாதிரியே 2 மின்னழுத்த வேறுபாட்டை I2, அதாவது 2வது சந்தர்ப்பத்தில் ஓடுற மின்னோட்டத்திட அளவால் பிரிப்பமாக இருந்தால் 10 வோல்ட்டை 10 ஆம்பியரால் பிரிக்க போகிறோம். 2வது சந்தர்ப்பத்தில் ஓடுற மின்னோட்டத்திட அளவு 10 ஆம்பியர். அப்போ 10 வோல்ட்டை 10 ஆம்பியரால் பிரிப்பமாக இருந்தால் 10 10ஆல் பிரித்தா ஒரு ஓம் அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடைக்குது. இப்போ உங்களுக்கு தெரியும், நாங்கள் முதல்ல நம்பர்ஸ் இல்லாமல் பார்த்தோம். R1 வந்து R2வை விட பெரிது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ எங்களுக்கு நம்பர்ஸ் போட்டு பார்க்குற நேரம் தெரியுது. R1 அப்படின்றது 2 வருது விடை, R2ன்றது 1 வருது. அப்போ R1 வந்து R2வை விட பெரிதானது அப்படின்னு எங்களுக்கு தெரியுது. ஓகே, இப்போ நாங்கள் பார்ப்போம் இதை எப்படி நாங்கள் உண்மையான ஒரு சர்க்கிட் ஒன்றில் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்குறதுன்னு சொல்லி. இப்போ இதில் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறது ஸ்க்ரீனில் சாதாரணமாக நாங்கள் பேட்ரி ஒன்றோட ஏதாவது ஒரு தடை ஒன்றை கனெக்ட் பண்ணியிருக்கிற சந்தர்ப்பம் ஒன்று தான் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்குது. இப்போ அந்த சந்தர்ப்பத்தில் வோல்ட் 4.5 வோல்ட் அளவுடைய பேட்ரி ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பேட்டரியை குறிக்கிறது இந்த மாதிரி ஒரு குறியீட்டால், அது நீங்கள் சாதாரணமாக இந்த மாதிரி ஒரு பேட்ரி ஒன்றை கனெக்ட் பண்ணுறதுக்கு சமனான ஒரு குறியீடு. இப்போ அந்த மாதிரி ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருக்கிற நேரத்தில் அதை வயர் ஒன்றால் கனெக்ட் பண்ணி ஒரு தடை ஒன்றோட கனெக்ட் பண்ணுறோம். தடையோட அளவு 100 ஓம், OHMS, ஓம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 100 ஓம்ன்ற தடையை கனெக்ட் பண்ணி இருக்கிற நேரத்தில் எங்களுக்கு தெரியும் இது ஊடாக எங்களுக்கு ஒரு கரண்ட் ஓட போகுது, மின்னோட்டம் வந்து ஓட போகுது. கேள்வி வந்து இந்த மின்னோட்டத்தோட அளவு எவ்வளவு அப்படின்றது தான் எங்களுக்கு கேள்வி. இப்போ நாங்கள் பார்ப்போம் இதை எப்படி உண்மையான சர்க்கிட் ஒன்றில் நாங்கள் செய்து பார்க்குறதுன்னு சொல்லி. டிங்கர்கேடை நாங்கள் ஓப்பன் பண்ணி புதிய டிசைன் ஒன்றை செய்து பார்ப்போம் எங்களுக்கு எப்படி இதை கனெக்ட் பண்ணலாம்னு சொல்லி. உங்களுக்கு தெரியும், பேட்ரி ஒன்றை வயர் ஒன்றால் தடைக்கு கனெக்ட் பண்ண போகிறோம். பேட்டரியோட அளவு 4.5 வோல்ட், தடையோட அளவு 100 ஓம். ஓகே, இப்போ 4.5 வோல்ட் அளவுள்ள பேட்டரி ஒன்றை உருவாக்குறதுக்காக எனக்கு தெரியும் எங்களுக்கு 1.5 வோல்ட் இருக்கிற 3 பேட்டரி கனெக்ட் பண்ணால் 1.5 தர பெருக்கல் 3 அப்படின்றது 4.5க்கு சமனாகுது. ஸோ நான் 4.5 வோல்ட் அளவுடைய பேட்டரியை எடுக்கிறதுக்காக 1.5 AA சைஸ் பேட்டரியில் 3 கனெக்ட் பண்ணலாம். ஸோ அப்படி நான் ஒரு கனெக்ஷன் எடுத்துக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு தேவை ரெசிஸ்டரை நான் இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கொள்கிறேன். இப்போ எங்களுக்கு இந்த சர்க்கிட்டை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ இதை நாங்கள் வயர் ஒன்று த்ரூ ரெசிஸ்டரோட டெர்மினல் 2ஐயும் கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ எங்களுக்கு தேவை என்னென்னு சொன்னால், இந்த சர்க்கிட் ஒன்றுக்கு ஊடாக போகிற மின் ஓட்டத்தோட அளவையும் இந்த ரெசிஸ்டருக்கு குறுக்காக இருக்கிற மின்னழுத்த வேறுபாடு என்னதுன்னு பார்க்குறது தான் எங்களுக்கு இதில் நோக்கமாக இருக்க போகுது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட நோக்கமாக இருக்க போகுது. இதில் நாங்கள் முக்கியமாக இந்த ரெசிஸ்டர் அளவு எங்களோட டயக்ராமை பார்த்தோம்னா இல்லைன்னா 100 ஓம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஸோ அதில் நாங்கள் ரெசிஸ்டன்ஸோட அளவை நாங்கள் 100 கிலோன்னு இல்லாமல் ஓம் அப்படின்னு மாற்ற போகிறோம். 100 ஓம். நாங்கள் இதில் அலகுகளை பற்றி நாங்கள் பிறகு டீட்டெயிலாக கடைசியாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இதோட மீனிங் என்னன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கும், இதை நாங்கள் படிச்சுட்டு போகிற நேரத்தில். ஓகே, இப்போதைக்கு எங்களுக்கு 100 ஓம் அளவுடைய தடை ஒன்றை நாங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் 4.5 வோல்ட் அளவுடைய பேட்டரிக்கு. இப்போ எங்களுக்கு ஸ்டார்ட் சிமுலேஷன் பண்ணி பார்ப்போம். சிமுலேஷன் ரன் ஆகுது, ஆனால் எங்களுக்கு ஒன்றுமே ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை. இது கூடாக போகிற மின்னோட்டத்தோட அளவை பற்றியோ இல்லாட்டி இந்த தடைக்கு குறுக்க இருக்கிற மின்னழுத்த வேறுபாடு, அதாவது வோல்டேஜ் பற்றியோ எங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று இல்லை. ஸோ அதை எப்படி நாங்கள் அளக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போமா இருந்தால், அதுக்காக எங்களோட டிங்கர்கேடில் இருக்கிற எக்யூப்மெண்ட்டோட பேர் மல்டிமீட்டர். இது உங்களோட ஸ்கூலில் இல்லாட்டி லேப்பில் இருக்கிற எக்யூப்மெண்ட்டும் மல்டிமீட்டராக இருக்கும். அதை நீங்கள் 3 விதமாக யூஸ் பண்ணலாம். முதலாவது நாங்கள் பார்ப்போம் இதில் இருக்கிற மின்னோட்டத்தை எப்படி அளக்க போகிறோம்னு சொல்லி. ஸோ முதலாவதாக இதில் இருக்கிற வயரை நான் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இந்த மல்டிமீட்டரை இடத்துல வச்சுட்டு ஆம்பியர் அப்படின்ற மோடுக்கு நான் மாற்றணும். ஆம்பியரேஜ் அப்படின்னா ஆம்பியராக அளக்கிற மல்டிமீட்டரோட மோட் செட்டிங்காக மாற்ற போகிறோம். இப்போ
இந்த மல்டிமீட்டரை நாங்கள் இப்போ அம்மீட்டராக யூஸ் பண்ண போகிறோம். இந்த அம்மீட்டரை நாங்கள் எப்பயுமே சீரீஸாக தான் கனெக்ட் பண்ணுவோம். அதாவது இந்த சர்க்கியூட்டுக்கு ஊடாக மின்னோட்டம் ஓட போகுது. அந்த மின்னோட்டத்தை முதலாவது நாங்கள் அம்மீட்டருக்கு ஊடாக அனுப்பி இந்த தடை கூடாக அனுப்பி பார்க்க போகிறோம் எவ்வளவு வருதுன்னு சொல்லி. இப்போ நாங்கள் சிமுலேஷன் ரன் பண்ணி பார்ப்போமா இருந்தால் 44.3 மில்லி ஆம்பியர்னு வருது. மில்லி ஆம்பியர் அப்படின்றது விளங்காட்டி இப்போதைக்கு இதை வாசிக்கிறது மில்லி ஆம்பியர்னு விளங்கி கொள்ளுங்க. நாங்கள் போக போக அடுத்து இந்த புதிய அலகுகளை பற்றி பார்ப்போம். ஏன்னு சொன்னால் ஆம்பியர், எம்ன்றது மில்லி அப்படின்றது. இப்போ நாங்கள் மில்லி லீட்டர், மில்லிமீட்டர் அப்படின்ற மாதிரி மில்லி ஆம்பியர். ஓகே, அடுத்து பார்ப்போம். நாங்கள் இதை பற்றி இன்னும் டீட்டெயில் கதைக்கிறதுக்கு முதல்ல இந்த தடைக்கு குறுக்காக இருக்கிற மின்னழுத்த வேறுபாடு, அதாவது வோல்டேஜ் டிஃபரன்ஸ் எப்படி அளக்குறதுன்னு சொல்லி பார்ப்போம். இதை முதல்ல ஸ்டாப் சிமுலேஷன் பண்ணிவிட்டு அதுக்கும் நாங்கள் மல்டிமீட்டர் ஒன்று தான் எடுத்து போட போகிறோம். ஆனால் இந்த முறை மல்டிமீட்டரோட ஆப்பரேஷனல் மோட், அதாவது அது செயற்பட போகிற செட்டிங் வந்து வோல்டேஜ் அளக்கிற வோல்ட் மானியாக தான் இதை நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை நாங்கள் எப்படி கனெக்ட் பண்ணணும்னு பார்த்த மாதிரி இருந்தால் இதை இந்த 2 முனைகளையும் எங்களோட மின்னழுத்த வேறுபாடு அளக்க வேண்டிய வோல்டேஜ் டிஃபரன்ஸ் அளக்க வேண்டிய அந்த குறிப்பிட்ட பாகத்துக்கு குறுக்காக இந்த மாதிரி இணைக்கணும். அப்படி குறுக்காக நாங்கள் இணைத்து கொண்டுட்டு சிமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோமா இருந்தால் உங்களுக்கு தெரியும் இதில் அலகு வந்து V அப்படின்னா வோல்ட். அப்போ இதுக்கு குறுக்க வந்து 4.43 வோல்ட் அளவு மின்னழுத்த வேறுபாடு இருக்குது. அதே மாதிரி இந்த தடைக்கு ஊடாக போகிற மின்னோட்டத்தோட அளவு 44.3 மில்லி ஆம்பியர் அப்படின்னு எங்களுக்கு தெரிய வருது. திரும்பவும் நாம் எங்களுக்கு தரப்பட்ட அந்த டயக்ராமை எடுத்து பார்ப்போமா இருந்தால் இந்த மாதிரி V1 V2 அப்படின்ற இடங்களுக்கு இடையில் இருக்கிற மின்னழுத்த வேறுபாடு தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு வோல்ட் மீட்டர் ஒன்றை யூஸ் பண்ணி நாங்கள் கனெக்ட் பண்ணி கொண்டோம். அந்த நேரத்தில் எங்களுக்கு அளக்கிற நேரத்தில் எங்களுக்கு வந்த விடை தான் 4.43 வோல்ட் அப்படின்றது. அதை எங்களுக்கு கொஞ்சமாக கிட்டத்தட்ட 4.5 வோல்ட்டுக்கு சமனாக எடுக்கலாம். ஏன்னா எங்களோட பேட்ரி வந்து 4.5 வோல்ட்டாக இருந்தது, உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா இருந்தால். அப்போ அந்த நேரத்தில் ஏன் இவ்விடத்தில் இப்படி ஒரு வித்தியாசம் வருது அப்படின்னு பார்த்தீங்களா இருந்தால், இவ்விடத்தில் 4.5 வோல்ட்டாக இருக்கிறது, இதில் அளக்கிற நேரத்தில் 4.43 கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. அதோட ரீசனை பார்ப்போமா இருந்தால், நாங்கள் ப்ராக்டிக்கலாக கனெக்ட் பண்ணுற வயர், மற்றது இவ்விடத்தில் கனெக்ட் பண்ண வோல்ட் மீட்டர், அதுகள்லையும் ஒரு குறிப்பிட்ட தடை இருக்குது. அப்போ அந்த தடையும் எங்களோட இந்த மின்னழுத்த வேறுபாட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தாக்கத்தை செலுத்த போகுது. ரொம்பவே குறைவாக தான் இருக்குது, ஆனாலும் ஒரு சின்ன தாக்கத்தை செலுத்துது. ஆனால் இதை பற்றி நாங்கள் ரொம்ப worry பண்ண தேவையில்லை. ப்ராக்டிக்கலாக நாங்கள் கனெக்ட் பண்ணுற நேரத்தில் இந்த மாதிரி சில சின்ன வேறுபாடுகள் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். ஆனால் அது எங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்டை பாதிக்க போகிறது இல்லை. சாதாரணமாக நீங்களும் ஒர்க் பண்ணுற நேரத்தில், எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிற நேரத்தில், ப்ரொஜெக்ட் செய்கிற நேரத்தில் இந்த மாதிரி சின்ன வித்தியாசங்கள் நீங்கள் கணிதத்தில் கம்ப்யூட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கிற வேல்யூஸை விட சின்ன வேல்யூஸ் வேறுபாடுகள் வரத்துக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி ரீசன்களுக்காக. ஓகே, அடுத்து நாங்கள் பார்ப்போம் எப்படி இதில் போன கரண்ட்டை நாங்கள் அம்மீட்டர் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி கொண்டோம் அப்படின்னு. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மீட்டரை நாங்கள் சீரீஸாக கனெக்ட் பண்ணோம், பரவலாக கனெக்ட் பண்ணாமல் எங்களோட சர்க்கியூட்டுக்கு சீரீஸாக கனெக்ட் பண்ணோம், மின்னோட்டம் அம்மீட்டருக்கு ஊடாக ஓடக்கூடிய விதத்தில். அந்த நேரத்தில் எங்களுக்கு வந்த விடை தான் 44.3 மில்லி ஆம்பியர் அப்படின்னு சொல்லி. அது கிட்டத்தட்ட 45 மில்லி ஆம்பியருக்கு கிட்டத்தட்ட பக்கத்தில் இருக்குது. அதை நாங்கள் எப்படி கர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லோவை யூஸ் பண்ணி அளந்து கொள்வது, கணிதத்தில் எப்படி கம்ப்யூட் பண்ணி கொள்வதுன்னு இப்போ பார்ப்போம். எங்களுக்கு தெரியும் V சமன் IR அப்படின்னு சொல்லி, ரெண்டு பக்கத்துலேயும் R அப்படின்ற நம்பரால் பிரிப்பமாக இருந்தால் VRஆல் பிரிக்கிறது, RR கேன்சல் ஆகி I சமன் V பிரித்தல் R அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். எங்களுக்கு தெரியும் வீட அளவு 4.5 வோல்ட் அப்படின்ட்டு. இப்போ 4.5 வோல்ட், R தெரியும் எங்களுக்கு தடையிட அளவு 100 ஓம்னு சொல்லி. அப்போ 4.5 வோல்ட்டை 100 ஓமால் பிரிப்பமாக இருந்தால் எங்களுக்கு இந்த மாதிரி 0.0045 ஆம்பியர் அப்படின்னு வரப்போகுது. இப்போ இது எங்களுக்கு எழுதி வாசிக்க ரொம்பவே கஷ்டமான ஒரு நம்பராக இருக்கிறனால இதை நாங்கள் 4.5 பெருக்கல் 10 மடங்கு -3 மறை 3 அடுக்கில் 10 அடுக்காக நாங்கள் அதை போட்டு ஆம்பியர் அப்படின்ற குறியீட்டை யூஸ் பண்ணலாம். இந்த 10 மறை 3ஆம் அடுக்கு, அதாவது 10 3ஆம் அடுக்கால் பிரிக்கிறோம், 1000ஆல் பிரிக்கிறோம் அப்படின்ற நோட்டேஷன் தான் இது. அதை தான் நாங்கள் மில்லி ஆம்பியர்னு சொல்கிறோம். இப்போ லீட்டர்லேருந்து மில்லி லீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுற நேரத்தில் 1 லிட்டரில் 1000 மில்லி லிட்டர் இருக்கிற மாதிரி
1 மில்லி லிட்டரை 0.001 லிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் நாங்கள் 1 மில்லி லிட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி 10⁻³ அடுக்கில் இருக்கிற ஆம்பியரை நாங்கள் மில்லி ஆம்பியர்னு சொல்லுவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஆன்சர் வந்து 4.5 மில்லி ஆம்பியர்னு வந்திருக்கு. அது கிட்டத்தட்ட நாங்கள் அம்மீட்டரை யூஸ் பண்ணி உண்மையாகவே சர்க்கிட்டில் அளந்த அளவுக்கு கிட்டத்தட்ட சமனாக வருது. திரும்பவும் இந்த வேறுபாட்டுக்கு காரணம் வந்து வேறு வேறு வயர்களில் கனெக்ட் பண்ணுற நேரத்தில் அதில் வர மின்னழுத்த வேறுபாடுகளும் நம்ம யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்லேயும் ஒரு குறிப்பிட்ட தடை இருக்குது. இப்போ இதில் 100 ஓம்ன்ற தடை இருக்கிற மாதிரி இந்த அம்மீட்டர்லேயும் ஒரு குறிப்பிட்ட தடை இருக்குது. அதுகள் காரணமாக இந்த மாதிரி ஒரு சின்ன வேறுபாடு வரலாம். ஆனால் அது எங்களுக்கு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ண போகிறதில்லை. நாங்கள் அடுத்த கட்டங்களில் பார்ப்போம் எப்படி இதை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கொள்வது ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்கு இன்னும் போகிற காலத்தில் உங்களுக்கு விளங்கும். சர்க்கிட்டில் மின்னோட்டத்தை தெரிஞ்சுக்கொள்வது ரொம்பவே முக்கியம்னு சொல்லி மில்லியம்பியர்னு நாங்கள் பார்த்த மாதிரியே நிறைய அலகுகள் இருக்குது நாங்கள் அளக்க யூஸ் பண்ணுறோம். இப்போ கிலோகிராம், மில்லிகிராம், கிலோமீட்டர் அப்படின்ற மாதிரி அந்த அதுகளுக்கு முன்னுக்கு பாவிக்கிற சில வேர்ட்ஸ் இருக்குது. முதலாவது 10⁻³ அடுக்கில் வரதுகளை மில்லி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது சிம்பிள் எம் அப்படின்ற எழுத்தை. அதே மாதிரி 10⁻⁶ அடுக்கு அதால் பெருக்கி வர மாதிரி சின்ன அலகுகளை நாங்கள் மைக்ரோ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மைக்ரோ ஆம்பியர், மைக்ரோமீட்டர் அப்படின்னு நாங்கள் அளக்கலாம். அதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற குறியீடு மியூ. அதே மாதிரி 10⁻⁹ நாங்கள் நேனோ அப்படின்னு சொல்லுவோம். 10⁻12 அடுக்கு அதை பிகோ அப்படின்னு சொல்லுவோம். பி எழுத்தை யூஸ் பண்ணி எழுதிக்கொள்வோம். அதே மாதிரி கிலோகிராமில் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி 10⁻³ அடுக்க கே அப்படின்ற சிம்பிள் லெட்டரை யூஸ் பண்ணி கிலோ அப்படின்னு எழுதிக்கொள்வோம். அதே மாதிரி 10⁻⁶ அடுக்க கேபிட்டல் எம் யூஸ் பண்ணி மெகா அப்படின்னும் 10⁻⁹ அடுக்க கேபிட்டல் ஜி யூஸ் பண்ணி கிகா அப்படின்னு சொல்லி நாங்கள் நோட் பண்ணி கொள்வோம். அடுத்த லெசனில் பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இதை எப்படி அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு சர்க்கிட் டயக்ராம் யூஸ் பண்ணி விளங்கிக்கொள்ள ட்ரை பண்ணுவோம் அடுத்த லெசனில்.